அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, யூடியூப் நிர்வாகத்துக்கு. யூடியூப் நிர்வாகமே. அ நெறைய பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இளைஞர்கள், வேலை செய்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் டைமா நெறைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணாம, அன்னெசசரியா வந்து கிடைக்கிற டயத்த வந்து வேஸ்ட் பண்ணாம, அத வந்து யூஸ்ஃபுல்லா செலவு பண்ணுமா, அதன் மூலமா நம்ம வந்து சைட்ல ஏதாவது இன்கம் வந்து ஏர்ன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பணக்காரங்கலாம் கிடையாது. மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது டைம் இது பண்ணி நம்ம வந்து சைடு இன்கம் ஏதாவது பண்ணலாமான்னு யோசிக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, Facebookஓ, சோசியல் மீடியா வந்து அதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் பிளாட்ஃபார்ம் வந்து இந்த மாரி சைடு இன்கம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து யூடியூப் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத வந்து யாராலையும் மறுக்கவே முடியாது. அந்த வகையில தான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் வேஸ்ட் பண்ணாம கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 4, 5 இயர்ஸா வந்து யூடியூப்ல வந்து வீடியோக்கள்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா வீடியோக்கெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுலயும் வந்து குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, சமையல் வீடியோக்கள்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டு. அப்படி பார்க்கும்போது, சில நேரங்கள்ல நம்ம வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோல என்னன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வியூஸ் காட்டுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 1 ஆர் 2 டேஸ்ல வந்து அ நெறைய காட்டுன வியூஸ் வந்து சடனா வந்து 100, 200 அந்த மாரி கம்மியாகுது. அதே மாரி சப்ஸ்கிரைபரும் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு கம்மியாகுது. இது வந்து என்ன தவறு? எங்க தவறு? சப்ஸ்கிரைபர்ஸா இல்ல வியூஸ் வந்து ஏறிட்டு இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வியூஸ் வந்து ஏறத்தான் செய்யுமே தவிர இறங்காது. அதே மாரி தான் லைக்ஸும். சப்ஸ்கிரைபர்ஸ் வேணா வந்து கம்மியாகலாம். ஆனா வீடியோக்கு நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்களுக்கு வந்து ஒன்ஸ் வியூஸ் வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா, அது வந்து குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா நம்ம இப்ப இந்த சில வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் போஸ்ட் பண்ற வீடியோக்கள்ல சில வீடியோக்கள் வந்து வியூஸ் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு அதுக்கப்புறம் 1 ஆர் 2 டேஸ்ல வந்து கம்மியாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு வீடியோ நீங்க வந்து இந்த இமேஜ் ஒண்ணு பார்க்குறீங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காட்டுனது 3700 அதாவது 3.7 கே வியூஸ் வந்து காட்டுது. அடுத்த 1 ஆர் 2 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது 3.6 கேவா காட்டுது. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்ல. இது இப்போ நமக்கு வந்து என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியூஸ் கம்மியாகுறதுக்கு வாய்ப்பே இல்லங்கிறத நான் வந்து முதல்ல சொல்லிட்டேன். இது என்ன சந்தேகம் நமக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூடியூப் நிர்வாகம் வந்து அ நம்மள ஏமாத்துதோ! ஃபோர்ஜரி பண்றாங்களா? ஃப்ராட் பண்றாங்களா? நம்மள ஏமாத்துறாங்களா? அதாவது யூடியூபர்ஸ வந்து ஏமாத்துறாங்களா? அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வலுவா வருது. ஏன்னா, யூடியூப் நிர்வாகம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்களுக்கு வந்து இப்ப பணம் செலுத்துது. அவங்களுக்கு வந்து பணம் குடுக்குறாங்க. அந்த வகையில வந்து இந்த குடுக்கக்கூடிய பணம், இந்த வியூஸ் எல்லாம் இன்கிரீஸ் ஆகுறதுனால அவங்களுக்கு வந்து அ சப்ஸ்கிரைபர்ஸ் இன்கிரீஸ் ஆகலாம். இதெல்லாம் வந்து காட்டுறதுக்காக அவங்க வந்து நம்மள ஏமாத்துறாங்களோ அப்படின்னு நமக்கு வந்து தோணுது. அதனால தயவு செய்து யூடியூப் வந்து இத வந்து ரொம்ப சீரியஸா பார்க்கணும். இந்த மாரி அவங்க சிஸ்டம்லயே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அத வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி சில இமேஜ் எடுத்து நான் யூடியூப்க்கு அனுப்பிச்சிருந்தேன். பட் அது வந்து அதுக்கு வந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லவே இல்ல. அதனால தான் இத வந்து ஒரு யூடியூப் வீடியோவா பதிவு பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். அதனால யூடியூப் வந்து இத ரொம்ப சீரியஸா பார்க்கணும் அப்படின்னு வந்து நான் கேட்டுக்கிறேன். இது சீக்கிரமா இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். அதே நேரத்துல வந்து பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். நன்றி.